ஆர்கானிக் பிசினஸ் குரோத்க்கு நீங்க ஸ்டோரி மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிசினஸ் நீங்க ஆட்ஸ் மூலமா ரன் பண்றீங்கன்னா, Facebook ஆட்ஸ் வில் பி பெட்டர். மினிமம் 200லேருந்தே நீங்க ஜாயின் பண்ணலாம். ஒரு கேம்பெயின் நீங்க செட் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட் ஃபுல்லா நீங்க வந்து ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதில ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்டின்னா, இட் வில் பி வெரி ஈஸி. Insta அண்ட் WhatsApp ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்கானிக்காவே ஒரு பிசினஸ குரோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இட் வில் பி வெரி பெட்டர். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் மீ. ஐ வில் கிவ் யூ மை ஃப்ரீ கைடன்ஸ். பை. மாசா ஜூஸ் 2யுமே கம்பேர் பண்ணிக்கோங்க. மாம்பழம்ன்றது ஒரு ரா ப்ராடக்ட். மாசான்றது ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணி ஒரு பாக்கெட்ல போட்டு அவன் விக்கும்போது நம்ம அது ரூ. 50 இருந்தாலும் கண்ண மூடிட்டு வாங்குறோம். ஸோ இப்போ மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்லப்படுற கான்செப்டும் இதுதான். வெளிய கீரை ரூ. 10க்கு வித்தா நம்ம வாங்க மாட்டோம். பட் மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறான் அப்படின்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லி வாங்குறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை எப்படி பொசிஷன் பண்றோம், அதில் என்ன எமோஷன் ஆட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது. டேக் இட் அஸ் அட்வைஸ். ஃபார் கைடன்ஸ் கான்டாக்ட் மீ. பை. இந்திரன் படம் இருக்கும்போது நமக்கு ஒரு 15 வயசு இருக்குமா, அப்பயே சுஜாதா எழுதி சங்கர் சார் டைரக்ட் பண்ணிட்டாரு. ஏஐ தான் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் வரும். ஹியூமன் எமோஷன்ஸை ஜென்ரேட் பண்ற அளவுக்கு அது அட்வான்ஸ்டா இருக்கும் அப்படின்றத அவர் அப்பயே சொல்லிட்டாரு. இப்போ ஏஐல போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் பீப்புள் வந்து கிரியேட்டர்ஸ் எக்கனாமில 2030ல இருப்பாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க அல்லது வந்து டிஜிட்டலா உங்க ப்ராடக்ட்டை நீங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இட் இஸ் த ரைட் டைம் காய்ஸ். ஸோ இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என் கைடன்ஸ் தேவைப்பட்டா ஃப்ரீயா கூட நான் தரேன். கான்டாக்ட் பண்ணுங்க. பை.